ஹார்ட் அட்டாக்ங்கிறது யாருக்கு வேணால் வரலாம். 19 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரலாம், கல்யாணம் ஆனவங்களுக்கு வரலாம், வராதவங்களுக்கு வரலாம், பேச்சலராக இருந்தாலும் வரலாம். ஒல்லியாக இருக்காங்க ஒரு 40 கிலோ, எந்த விதமான கெட்ட வழக்கமே கிடையாது. சிகரெட் சாப்பிட்றதில்ல, சர்க்கரை கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, தினம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் தான் இவருக்கு வரும், ஜெனட்டிக்காக வரும். அப்பாவுக்கு தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு இவருக்கு வரும். அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் மகளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஸ்ட்ரெஸ் இருக்குது, வெளியே சொல்கிறது இல்லை. நீங்கள் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் வெளியே சொல்கிறது இல்லை, உள்ள ஸ்ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். ஹெலிகோபாக்டர்னு ஒரு பூச்சி இருக்குது வயிற்றுல, இந்த ஹெலிகோபாக்டர் இன்டியூஸ் ஹார்ட் அட்டாக் வருது. ஹோமோசிஸ்டின் டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு நல்ல கார்டியாலஜிஸ்ட் பாருங்க. இன் மோஸ்ட் கேசஸ் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் வருது அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இதையெல்லாம் கூடியமான அளவுக்கு தவிர்த்துக்கலாம் அப்படின்னாக்கா எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் வியாதி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். கரெக்டாக ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, பிரெயின் அட்டாக்கும் வரக்கூடாது, வயிற்றில் அல்சர் வரக்கூடாது, கொலஸ்ட்ரால் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாதுன்னா நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னா முக்கியமாக வேண்டியது அந்த எண்ணம். ஐ ஆம் ஹெல்த்தி, நான் சந்தோஷமாக இருக்கணும். சார் நான் கல்யாணம் பண்ணியாச்சு, எனக்கு 2 குழந்தை இருக்குது, எந்த காரணத்தை கொண்டும் நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடாது. அப்போ உடம்பை செக் பண்ணிக்கோங்க, பேஸ் லைன் செக்கப் ஒரு 40 வயசுக்கு பண்ணிக்கோங்க, 45 வயசில் பண்ணுங்கள், 47 வயசு 50 வயசில் பண்ணுங்கள். அப்போது ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது தெரியும் இல்லையா? அன்ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது என்ன? அழுகின ஐட்டம் சாப்பிடுவீங்களா? நான் தக்காளி அழுகி தான் சாப்பிடுவீங்களா? அதே மாதிரி தான் அழுகின ஃபுட்டு நேற்று குக் பண்ணி இன்றைக்கி சூடு பண்ணி சாப்பிட்ற கலாச்சாரம் இது அமெரிக்கா. அதிகமாக காரம், வரமிளகாய் வச்சுக்கோங்களேன், வரமிளகாய் சாப்பிட்டு வயிற்று எரிச்சல் வரும் இல்லை, பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் வரும் இல்லை. அதிகமாக எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மீன் வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் ஃப்ரை, பாயில்டு ஃபிஷ் இஸ் ஓகே, பாயில்டு ரைஸ் இஸ் ஓகே, ஃப்ரைட் ரைஸு நல்லா காரமாக வெண்ணெய் வியாதி வரும் இல்லை. சார் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சார் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது எல்லாத்தோடைய எண்ணம். ஆனால் அந்த வழிமுறைகளை நம்ம கண்டிக்கிறது இல்லை. நமக்கு வியாதி வராதுன்னு நினைக்கிறோம், நமக்கு ஆக்சிடெண்ட் நடக்காதுன்னு நினைக்கிறோம், ஹெல்மெட் போடுறதுக்கு மறந்துடுறோம், போலீஸ்காரனுக்காக ஹெல்மெட் போடுறோம். ஹெல்த்தி ஃபுட்டு, ஆர்கானிக் ஃபுட்டு, எக்ஸசைஸ் பண்ணு, தினம் ஒரு 3/4 மணி நேரம் யோகாசனம் பண்ணு, ரோடில் போய் நடக்காது, ஒரு ஸ்கூலில் இருக்க கிரவுண்டில் நட, வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணு, யோகாசனம் பண்ணு, ஸ்கிப்பிங் பண்ணு சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. ஏன் பண்ணுறோம் இல்லை? ஹெல்த்தி லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ என்ஜாயபிள் லைஃப். என்னன்னாக்கா இன்னைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம், எல்லாரும் அச்சப்படக்கூடியது என்னன்னாக்கா, சின்னதாக ஒரு விஷயம் ஏதோ சிம்டம் தெரிஞ்சால் கூட அது கேன்சருங்கிற ஒரு பயத்துக்கு போயிடுறாங்க. ஏதோ ஒரு உள்ள வயிறு பிரச்சனை இருக்குனாக்கா, அதாவது ஸ்டொமக்கில் கேன்சரோ இல்லை வேறு ஏதோ அப்படி ஒரு யோசனை போயிடுது இல்லையா? எப்படி சார் முதல்ல நம்ம அறிகுறிகளை கண்டறிஞ்சிக்கிட்டு முதல்ல டாக்டரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? தொற்று வியாதிங்கிறது இன்ஃபெக்ஷன் டிசீஸ் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் வைரஸ். கொரோனா தொற்று வியாதி, டியூபர்குலோசிஸ் தொற்று வியாதி. நீங்கள் கை கழுவாமல் சமையல் சாப்பிட்டீங்கன்னா அது ஃபுட் பாய்சனிங். அப்புறம் வெறும் காலில் நடந்தீங்கன்னா காலில் முள்ளு குத்துனாவோ ஆணி குத்துனாவோ வர்றது டெட்டனஸ். இதெல்லாமே தொற்று வியாதி. அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்குது, சர்க்கரை வியாதியும் ஹார்ட் அட்டாக்கும் கொலஸ்ட்ராலும் நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லாமல் பண்ணுற லைஃப் ஸ்டைல் வியாதி. 3வது வியாதி தான் அந்த கேன்சர் வியாதி. ஆக்சிடென்ட்டுங்கிறது வியாதி இல்லை, நம்மளும் உண்டாக்குறது. தவிர்க்கக்கூடிய காரணங்களை தவிர்த்தோம்னா கேன்சர் வராது. வெத்தலை வாக்கு போடக்கூடாது.